நெக்ஸ்ட் டைட்டில் இஸ் அபவுட் கார்போகேட்டையன்ஸ் எப்படியெல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது டைரக்ட் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான லெஸ் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கார்போகேட்டையனை ஆல்கின்ஸ்லேருந்து ஜென்ரேட் பண்ணலாம், அது ஒரு பாயிண்ட். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, H+ வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆச்சு, இல்லை இங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா H+ வந்து இங்கே அட்டாச் ஆகும். ஸோ ப்ளஸ் வந்து இங்கே இருக்கும். அதுக்கடுத்து வாட் we can get is we can get a compound like this CH3 அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். here we will get double bond. ஸோ அகைன் இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இது ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்கே ஒரு CH3 இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். இதில் இந்த இடத்துல CH2ன்னு இருக்கும், CH2 ப்ளஸ் ஆகும். ஸோ அகைன் இந்த கார்பனுக்கும் நடுவில் we are getting a resonance stabilization like this அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அங்கே இப்போ ஷிஃப்ட் ஆச்சுன்னா அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கும். இல்லை இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா தான் நம்ம பார்த்தோம். இங்கே ஷிஃப்ட் ஆனால் தான் we are getting like this. சப்போஸ் இதுக்கு பதிலாக இங்கே ப்ளஸ் சார்ஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் வந்துன்னா எப்படி வரும்னா இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ், மேக்ஸிமம் இங்கே ப்ளஸ் சார்ஜ் வரது தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா டெர்ஷரி கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும், இங்கே டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஸோ வி ஹாவ் அ பாசிட்டிவ் சார்ஜ் விச் கேன் ஹாவ் அ ரெசனன்ஸ் ஸ்டெபிளைசேஷன் பை யூஸிங் திஸ் ஒன். இல்லை இங்கே வந்து அட்டாக் பண்ணாலும் we can have this kind of structures. ஸோ இந்த மாதிரி அசிடிக் மீடியத்தில் ட்ரீட் பண்ணும்போது, ஆல்கினை ட்ரீட் பண்ணும்போது we can get கார்போகேட்டையன்ஸ். இது ஆல்கைல் ஹாலைடை சால்வெண்டோ ட்ரீட் பண்ணும்போது இந்த X- போயிடுச்சு அப்படின்னா நமக்கு R+ கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். இல்லை டயசோனியம் சால்ட்டில் இதை ஹீட் பண்ணும்போது, இல்லை வேற எதனா ஒரு இதில் ட்ரீட் பண்ணும்போது இந்த N2 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு N2 நியூட்ரல் கேஸாக வெளியில் போயிடும். R+ ரிமைனிங் கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஆல்கஹால்ஸில் இந்த எலிமினேஷன் ரியாக்ஷனில் பார்த்துருப்போம். H+ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ROHல இருக்கிற ஆக்சிஜன் H+ எடுத்துக்கிட்டு ROH2 போகும். OH2 வந்து எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா அகைன் கார்போகேட்டையன் நமக்கு ஃபார்ம் ஆகும். இது தவிர அசைல் ஹாலைடு, இந்த ரியாக்ஷன் நம்ம அந்த ஃப்ரீடர் கிராஃப்ட் அசைலேஷனில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அலுமினியம் குளோரைட் போடும்போது இந்த அலுமினியம் குளோரைட் Cl- வெளியே எடுத்துரும். ஸோ AlCl4- நமக்கு இங்கே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ரிமைனிங் இருக்கிற RCO+ அசீலியம் அயான் இது ஸ்டேபிளாகவும் இருக்கும். RCO+ வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி we can get. So this and all different methods to generate carbocation. So far நம்ம படித்த ரியாக்ஷன்ஸ் தான் எங்கெல்லாம் கார்போகேட்டையன் வந்துட்டோம் அதை சேர்த்து எழுதியிருப்பாங்க, அவ்வளோதான். இதை வச்சு என்னென்ன ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, எலிமினேஷன் நடக்கலாம் ஸ்டெப் 2ல் கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம். இல்லை நியூக்ளியோஃபைலோட கம்பைன் ஆகி நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கலாம். இல்லை அடிஷன் நடக்குமோ, அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸில் அடிஷன் நடக்கலாம், இல்லை ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கலாம். ஸோ எலிமினேஷன் நடக்கிறதுக்கு பாருங்கள், இந்த NaNO2HCl போடும்போது இந்த NH2 பார்ட் வந்து N2+ மாறும். எப்போவுமே NaNO2HCl போட்டிங்கன்னா HNO2 ஃபார்ம் ஆகும். இதோட கம்பைன் ஆகும்போது N2+ அசோ டைசோனியம் கேட்டையானா கன்வெர்ட் ஆகும். இந்த பாண்ட் இங்கே எடுத்துகிட்டு நமக்கு ப்ளஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த ப்ளஸில் சப்போஸ் இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் இங்கே கன்வெர்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி செகண்டரி கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். இந்த செகண்டரி கார்போகேட்டையனில் இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் இல்லை இங்கே இருக்க ஹைட்ரஜனும் H+ வெளியில் போயிட்டு இங்கேருந்து போச்சு அப்படின்னா இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் எலிமினேஷன் ஆஃப் அ புரோட்டான். ஸோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் புரோட்டான் எலிமினேட் ஆகலாம், அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்கு அடுத்து இன்னொரு பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியோஃபைல்ஸோட ரியாக்ட் பண்ணலாம். அந்த ஃபார்ம் ஆன கார்போகேட்டையன் நியூக்ளியோஃபைல்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை இந்த ஃபார்ம் ஆன கார்போகேட்டையன் ரீஅரேஞ்ச் ஆகி இந்த மாதிரி மாறிட்டு ஃபர்தராக Cl- Br- அட்டாச் ஆகும்போது நமக்கு ஐசோப்ரோபைல் குளோரைடு, இங்கே N-ப்ரோபைல் குளோரைடு, இந்த Br- வந்து இங்கே அட்டாக் பண்ணும். அவ்வளோதான் கான்செப்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்த ரியாக்ஷன் தான் கார்போகேட்டையானில் நடக்கிற மாதிரி. தனியாக நம்ம இதில் என்ன ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். SN1 SN2வில் பார்த்த ரியாக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ அகைன் டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டையானை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்
அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டையானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் H2O வந்து என்ன ஆகும்னா H2Oல இருக்கிற ஆக்சிஜன் எலக்ட்ரானை கொடுத்து இந்த மாதிரியான ஒரு புரோட்டனேட்டட் ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த புரோட்டனேட்டட் ஆல்கஹாலில் இங்கே இருக்கிற எலக்ட்ரானை H வந்து H+ எடுத்துட்டு H+ வெளியில் போயிடும். ரிமைனிங் இருக்காங்க பாருங்க, டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவும் வந்து நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான், ஏன்னா எலக்ட்ரான் வந்து அட்டாக் பண்ணுது. அடிஷன் டு அன்சாச்சுரேட்டட், இந்த கார்போகேட்டையான் என்ன பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா இந்த அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸில் வந்து ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ இந்த பாண்ட் சப்போஸ் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாண்ட் ஆக்சுவலாக இங்கே ஷிஃப்ட் ஆகும், இங்கே மைனஸ் வரும், இந்த மைனஸ் வந்து இதை அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணால் இங்கே வந்து ஒரு நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். இங்கே கார்போகேட்டையான் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும், இங்கே இந்த ஓவரால் இந்த கார்போகேட்டையான் இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸில் அடிஷனும் நடக்கும். இது தவிர ரீஅரேஞ்ச்மெண்ட், இது நம்ம SN1ல ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இந்த பிரைமரி கார்போகேட்டையான் செகண்டரி கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச் ஆகலாம். இந்த ஹைட்ரஜன் இங்கே எலக்ட்ரானோட போகும்போது இங்கே ப்ளஸ் சார்ஜ், சென்ட்ரல் ப்ளஸ் சார்ஜ் வந்து செகண்டரி கார்போகேட்டையான் வரலாம். இல்லை அப்படின்னா இந்த கார்போகேட்டையான் பாருங்க, இதில் இருக்கக்கூடிய இந்த குரூப்போட சேர்ந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து செகண்டரி கார்போகேட்டையான். ஏன் அப்படின்னா இந்த சைடு ஒரு ஆல்கைல் குரூப் இருக்குது, இந்த சைடு ஒரு ஆல்கைல் CH+ன்னு இருக்குது. ஸோ செகண்டரி கார்போகேட்டையான். இப்போ பக்கத்தில் இருக்கிற இதுலேருந்து மெத்தில் குரூப் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும். இந்த இடத்துல ப்ளஸ் வந்தது அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் குரூப், இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் குரூப், இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் குரூப், டெர்ஷரி கார்போகேட்டையான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும்போது நல்லா நான் வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் வந்து அதனுடைய பாண்ட் பேர் எலக்ட்ரானோட இந்த பக்கம் போயிடும், இங்கே ப்ளஸ் வரும், H- போய் இங்கே அட்டாச் ஆகிற கணக்கு. அதே மாதிரி CH3 அதனுடைய பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரானோட CH3- இங்கே போய் அட்டாச் ஆகிற கணக்கு. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி நடக்குது அந்த ரியாக்ஷன்றது. ஹைட்ரஜன் வந்து அந்த எலக்ட்ரானோடு சேர்ந்து இங்கே வந்து அட்டாச் ஆகும். ஸோ ஒரு நியூ பாண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் பண்ணி இங்கே ஒரு நியூ பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். இந்த கார்பனில் இருக்க எலக்ட்ரான் ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு போகிறதுனால we can get a positive charge here. ஸோ அதே மாதிரி ஆல்கைல் குரூப்போ இல்லை மெத்தில் குரூப் ஏதாவது மூவ்மெண்ட் ஆகணும்னா அது எலக்ட்ரானோடு சேர்ந்து வெளில போயிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ சம் கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும்போது என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா ரிங் எக்ஸ்பேன்ஷன் கூட நடக்கலாம் இங்கே நடக்கிற மாதிரி. இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செமி ஃபினக்கலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அகைன் NH2 இருக்குது, NaNO2 HCl போட்டால் இந்த NH2 CH2N2+ மாறிடும். அந்த N2+லேருந்து N2 வெளியே போச்சு அப்படின்னா CH2+ மாறிடும். ஸோ இங்கே இருக்கிற இந்த OHல இருந்த 2 எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த கார்பனுக்கு எக்ஸ்ட்ரா வேலன்சி வந்துடும். அதனால் இந்த பாண்ட் பிரேக் ஆகி இந்த பாண்டோட எலக்ட்ரான் வந்து இங்கே போய் அட்டாச் ஆகும். அப்படி அட்டாச் ஆகும்போது 6 மெம்பர் ரிங்காக இருக்கிறது 7 மெம்பர் ரிங்காக டோட்டலாக மாறிடும். இங்கே ஆக்சிஜன் OHக்கும் இந்த கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் OH ஆக்சிஜன் மேலே ப்ளஸ் சார்ஜ் வரும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மேலே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, தட் மீன்ஸ் ஆக்சிஜன் மேலே ப்ளஸ் சார்ஜ், இந்த மாதிரி ஹைட்ரஜன் இருக்கும். இந்த எலக்ட்ரானை வந்து ஆக்சிஜன் கொடுத்துட்டு H வந்து H+ வெளியில் போயிடும். ஸோ ஆக்சிஜன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து திரும்ப அதே மேலேயே வந்துடும். சைக்ளோஹெப்டனோன் ஃபார்மேஷன் நடக்கும். இதை வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து எழுதி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் ப்ராடக்டை கண்டுபிடிக்கிற மாதிரி டைரக்ட் கொஷின் கேட்கலாம் மேபி. ஸோ அப்ளிகேஷன் வந்து இந்த இன்டர்மீடியட் தட் இஸ் கார்போகேட்டையான் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அதெல்லாம் அப்ளிகேஷனில் எழுதிருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் ரியாக்ஷன் தான். இந்த இடத்துல நமக்கு CH3CO+ ஃபார்ம் ஆகும். இந்த COCH3 வந்து இங்கே அட்டாச் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் CH3CO+ ஃபார்ம் ஆகும். தட் இஸ் COCH3 வந்து இங்கே அட்டாச் ஆகும். ஸோ எதனாவது ஒரு OHக்கு ஆர்த்தோ பொசிஷன், OHக்கு ஆர்த்தோ, இந்த OHக்கு இங்கே ஆர்த்தோவும் வருது, இந்த OHக்கு இங்கே பேராவும் வருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஸோ அதே மாதிரி CH3CO ட்வைஸ் வந்தாலும் CH3CO+ தான் ஃபார்ம் ஆகாங்க. ஸோ இது வந்து இதனுடைய நேர் ஆப்போசிட் பேரா பொசிஷனில் இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். So this is about applications of
கார்போகேட்டையான். ஸோ அடிஷ்னலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அசைலேஷன் தான் நடக்கும். இந்த பாண்டு சப்போஸ் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த CS2 CO ப்ளஸ் ஆகும். தட் மீன்ஸ் CO CS2 இங்கே வந்து அட்டாச் ஆகும். CO CS2 வந்துச்சு பாருங்க. ரிமைனிங் யாரெல்லாம் இருக்காங்க, CH2 COO மைனஸ் வரும். CH2 CO மைனஸ்ன்னு வரும். சொல்யூஷனில் இருக்க ஏன்னா ப்ளஸ் அயான்ஸ் வந்து ஆட் ஆகும்போது சொல்யூஷனில் எப்படி ப்ளஸ் அயன்ஸ் வரும்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் H+ஆக வெளியில் வந்திருக்கும். அந்த H+ ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து ஆட் ஆகிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு கிடைக்கும். இல்லை நம்ம தயோஃபினில் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் அகைன் இங்கேயும் வந்து எல்லா இடத்துலையும் CH3CO+, அதாவது கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரியான கார்போகேட்டையன்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ எங்கெல்லாம் கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுதோ அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம இதில் எக்ஸாம்பிள்ஸாக இதில் மென்ஷன் பண்ணலாம்.